ஜூலி. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல இந்த ஜூலி. உனக்காகவே ஃபுல் டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஃபாதர் தான் பேசினாரு. இதோட 5-6 தடவை பேசியாச்சு. என்ன முடிவு பண்ணிருக்க? நிக்கிய கொல்றதா இல்ல அம்மாவே கொல்றதுன்னா? நீ கேட்ட டைம் முடிஞ்சு போச்சு. ஓடி போயிடலாங்கறியா? நீ என்னடா சொல்ற? மினிமம் 10 நிமிஷமாவது லேட்டா வரேன்னு அடம் முடிக்கிற எலக்ட்ரிக் ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வழியிற தாமஸ் பிரவீன். ஜோக் சொல்றேன்னு அழ வைக்கிற அனு சாரு. ஃப்ரெண்டா வேலைக்காரனான்னு தெரியாத அளவுக்கு பேண்டேட்ல இருந்து பாத்ரூம் ரிப்பேர் பண்ண பிளம்பர் வரைக்கும் எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ற கணேஷ். இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிடலாங்கறியா? ஓகே சொல்லிடு. பாவம், ராஜா மாதிரி வாழ்ந்த பையனா இந்த ராட்சசிய கட்டிக்கிட்டு முழிக்க போறான். நிக்கோலஸ பத்தி சொன்னேமா? மம்மி, அவன் தான் லக்கி. Like a panther on the loose, hold still while I get the loose. Maniac and quick like a boomer, straight from the woods. The mic is mine, time to pay the piper, causing much mayhem, dropping drama. Punch back, lumberjack up the no good. You gotta write your answers too before I started to rhyme. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் தங்களோடு இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமணம் என்னும் தூய அருட்சாதனத்தின் வழியாக வருங்காலத்தில் ஒரு புதிய கிறிஸ்துவ குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக நம் மக்கள் சகோதரர் நிக்கோலஸ், சகோதரி ஜென்சி இருவரும் தங்கள் ஒப்புதலை தரப்போகின்றார்கள். சகோதரன் சாமுவேலின் மகனான செல்வன் நிக்கோலஸுக்கும் சகோதரி அமிர்தம் தேவசகாயம் அவர்களின் மகளான ஜென்சிக்கும் திருமண அருட்சாதனத்தின் உட்பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். கணேஷ், ஹாய். என்ன அங்க நிக்கிற? கம்யா. நீ என்ன லேட்டா வர? இல்ல, நேரமே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். மம்மி எங்க? மம்மி இன்னொரு ரிசப்ஷன் போயிருக்காங்க, வரல. பிருந்தாவாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பிருந்தா என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன், போதுமா? Nicholas, this is Ganesh. He's my best friend. And Ganesh, he's Nicholas, my fiancé. Nice to meet you. அப்புறம் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு தான் போகணும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். நிச்சயமா. ஓகே, பி கம்ஃபர்டபுள் யா ப்ளீஸ். ஜென்சி, நான் செலக்ட் பண்ண என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஓ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் so beautiful. You know, white is my favorite color. அப்புறம் என்கேஜ்மெண்ட் சூட் செலக்ஷன் எப்படி இருக்கு? ஓ, இட்ஸ் ரியலி குட். நீ சொன்னதே நானும் சொல்றேன்னு நினைச்சுக்காத. Black is my favorite color. Thanks. தேங்க்ஸ் சொல்றதுன்னா எனக்கு சொல்லாதீங்க. இப்போ மீட் பண்ணீங்களே கணேஷ், என்னோட ஃப்ரெண்ட். அவனுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சூட்டை செலக்ட் பண்ணது அவன்தான். So sweet of him, no? Yeah. அப்புறம் என்ன பிடிச்சிருக்குல? ஏதோ பரவாயில்ல. Good joke. Are you happy? Yes. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் சரியா 15 நாள் இருக்கு. மீன் டைம் மீட் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டெஃபினட்டா இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும்ல? Of course. Hi Nikki. Hi auntie. Come in. How are you doing?
ஆ ஓகே ஃபைன் உட்காருங்க ஃபோன் பண்ணியிருக்கலாமே. சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே பார்த்துட்டு போலான்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்ஸா? உட்காருங்க, இட்ஸ் நான் காஃபி கொண்டு வரேன். ஆண்டி சுகர் கொஞ்சம் கம்மியா போடுங்க. ஓகே. ஹாய். Hi. I hope everything is fine. Yeah, How's your studies going on? going on well. Hey, the dog is not going to bite me, right? No, no, my sweet Julie. கல்யாணத்துக்கு ரெடியா? பயமா இருக்கு. என்ன பார்த்தா? ரெண்டும் தான். Why don't you take me to nice place in Chennai? Restaurant, discotheque, anywhere. Of course, why not? Ganesh, hi. ஹை ஜென்சி. Hi. என்ன இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில். ஆமாம், நீங்கள் இங்கே தனியாக? இல்ல, நான் நிக்கோலஸோட வந்தேன். Hey, ஸோ nice shirt. I like this color. எங்க வாங்குன? பிருந்தாவோட செலெக்ஷன். நான் நீ தான் செலக்ட் பண்ணியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஸோ யூ ப்ளீஸ் கண்டினியூ ஜென்சி. ஜென்சி. எப்பவுமே நீ காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவியா? யா, Why? அது போட்டா இன்னும் அழகா இருப்பேன். சோ உனக்கு என்ன தோணுது? Nothing. Nice. It's nice. அப்புறம் யாரு? இது யாரு? இப்போ உன்கிட்ட பேசிட்டு போனவன். தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்கன்னா? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? உனக்கு மேனஸ்னா என்ன தெரியுமா? நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃப்ரெண்டா இருந்தா இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சனே. ஐம் சாரி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல. யா, சாரியா. இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் a moment. யா. கணேஷ், ஒரு நிமிஷம் இங்க வாயே. கணேஷ், this is Nikki. I am Nikki. ஹலோ சார். Why don't you join with us, Ganesh? இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. It's okay, carry on. ஆனா ஒரு நிமிஷம், உங்களோட டின்னர் பில்லை நான் தான் பே பண்ணுவேன். ப்ளீஸ் கணேஷ். தேங்க்யூ. It's fine. So ஆளப்பாரு அவனும் அவன் மூஞ்சியும். இவளுக்கு எங்கடா அறிவு போச்சு? டேய், அவனுக்கு என்ன குறைச்சல்? வேலையை பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடல? இல்லை சார், பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். அங்க ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே சார். ஆமா, அப்புறம் யாருன்னு சொன்ன? ஃப்ரெண்டுன்னு. இல்லையே, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்கன்னு. ஓஹோ, இந்த பார், தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இனிமே தெரியாதவங்க மாதிரி தான் நடந்துக்கணும். இன்னும் 2 வீக்ஸ்ல எனக்கும் உனக்கும் மேரேஜ் ஆக போகுது. யூ காட் மை பாயிண்ட்? பழனி, பழனி, கூப்பிட்டீங்களா சார்? இது என்ன வீடா குப்பை கொட்டுற இடமா? எல்லாம் அந்த பொம்பளை வந்து தான் செய்யணுமா? நீயும் செய்யலாம். வீடுனா நீட்டா இருக்கணும். ஒரு கர்ச்சிஃபா இருந்தாலும் ஒழுங்கா அழகா மடிச்சு வைக்கணும். சரி. நீட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இந்தா. இப்ப மீட் பண்ணீங்களே கணேஷ், இந்த சூட்டை செலக்ட் பண்ணது அவன்தான்.
பழனி பழனி சார் இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணு. பிடிச்சிட்டேன். நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு. இதே வீடு தான். பிள்ளையாரப்பா, இந்த வீட்லயாவது நான் தேடி வந்த கணேஷ் இருக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன் ஆண்டி அழறீங்க? ரேப் பண்ணிட்டான்டா. ரேப்பா? இந்த ஏஜ்லயா? எல்லாரும் அலறாளே, கேங் ரேப்பா? என்னடா இது சென்னை ஆண்டிகளுக்கு வந்த சோதனை. அது சரி, தலை கலையல, பொட்டு அழியல, Dress கிளியல, ரேப்புனா எப்படி? கடங்காரன் அதெல்லாம் எங்கடா காமிச்சான்? வில்ல அவ மேல விழுறான், திருப்பிட்டா. புலி மான் மேல பாஞ்சது, முடிச்சிட்டா. இது டிவி சீரியலோனடா. டிவி சீரியலா? சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கா இங்க? பாவி, தனியா இருக்கிற பொண்ணுக்கு எடுத்துட்டா. அப்புறம் என்ன ஆகுமோ? ஒன்னும் ஆகாது. இப்பதான் 30வது எபிசோடு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 300 எபிசோடுக்கு இந்த பொண்ணு முழுகாம இருப்பா. அதுக்கப்புறம் பிரசவ எபிசோடு, குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு 5 வருஷம் ஆயிரும். நல்லபடியா சுகப்பிரசவம் ஆனா சரி. அடி ஆண்டிகளா, ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறது கூட தெரியாம டிவியில முழுகி கிடக்குறீங்களே. வீடு விளங்குனா மாதிரி தான். அங்க ஏதோ மூமெண்ட் தென்படுது, அது என்னன்னு பாப்போம். ஆஹா, அங்க ஆன்டிய லோக்கல் சேனல் பார்க்க விட்டுட்டு இங்க அங்கிள் ஃபாரின் சேனல் பாக்குறாரா? கிளுகிழுப்பு சேனலா? முன்னாடி செக்ஸ் பாம்பு, பின்னாடி ஆட்டம் பாம்பை வெடிச்சாலும் மாமாவுக்கு இப்ப கேட்காது. இந்த கேப்ல கொஞ்சம் கரன்சி அமைக்கிற வேண்டியதான். பீரோ எங்க இருக்கு? ரைட்ல இருக்கு. உள்ள 4 கேவலமான ஜட்டி தான் கிடக்குது. கேஷ் எங்க இருக்கு? லாக்கர்ல இருக்கு. தேங்க்யூ. பேங்க்ல இருந்து அப்படியே சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இதை அப்படியே நாம சுற்ற வேண்டிதான். மொத்தத்தையும் எடுக்கிறமே. அவசர செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஓகே, இதை வச்சுக்கங்கப்பா. நகைப்பெட்டி எல்லாம் தங்க வீட்டுல ரம்யா கிருஷ்ணன்ட்ட வாங்கினதாடா. ஓகே ஓகே, இதை அப்படியே உள்ள வச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே டாய்க்க வேண்டியதுதான். கலட்டிக்கலாமா? கழட்டுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் கழட்டிட்டாளே. ஓ, செயின் கழட்டிக்கோ. மறைக்கிறது இப்போ தெரிகிறது. அப்போ நான் கிளம்புறது. தேங்க்யூ.